வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுறேன். பிக் பாஸ் புகழ் திவாகர் பேசுறேன். நான் இன்னும் சிங்கிளா இருக்கேன். ஆக்சுவலா எனக்கு நல்ல ஒரு மனைவியை கொடுங்க, நல்ல கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டிக்கிறதுக்காக இந்த அம்மன் கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நிறைய நம்மளை பத்தி சமுதாய ஊடகங்களை தவறுதலா வழி நடத்தி நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. பத்தி சமுதாய ஊடகங்களை தவறுதலா வழி ஒரு 3 மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு. நான் சிங்கிளா தான் இருக்கேன். பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல உலக புகழ் அறிஞ்சிட்டோம். சோ நல்ல மனைவியை கொடுங்க அப்படின்னு திருவற்றியூர் வடிவுடைமன் ஆத்தா கிட்ட வந்து மனசார வேண்டி இருக்கேன். இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. அது மட்டும் இல்லாம சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹீரோவோட ஆசைப்பட்டு இருக்கேன். பட் என்னை வேணும்னே ஒரு காமெடி மெட்டீரியலா பயன்படுத்தி என்னை அழிக்க நினைக்கிற கூட்டத்துக்கு தக்க பதிலடி கொடுத்து போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. ஆக்ஷன், லவ், ரொமான்ஸ் நீங்க எல்லாருமே பிக் பாஸ்ல பாத்திருப்பீங்க. லாஸ்ட் 14 நாள் உங்களோட லவ் கண்டென்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. நீங்க பண்ற ஆக்ஷன் நல்லா இருக்கு, உங்களோட ஸ்டைல் நல்லா இருக்கு, நீங்க பண்றதெல்லாம் சோ கண்டிப்பா ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ சாமி வேற டேய் கூண்டு போங்கடா.